வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக பேச இருக்கின்ற விடயம் கஜேந்திரகுமாருடைய அரசியல் தொடர்பாக. இதற்கு ஒரு தினங்களுக்கு முன்பாகவும் இது பற்றி பேசியிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இது அமைய இருக்கின்றது. என்னால் இது ஒரு வரலாற்று கோணத்திலையும் பார்க்கணும். நாங்கள் இந்த பரம்பரை அரசியலும் இந்த பரம்பரை முரண்பாடுகளும் தொடர்வதை நாங்கள் இன்றைக்கு பார்க்குறோம். இன்றைக்கு தமிழ் பரப்பில் மிகவும் முரண்பாடு மிக்க தலைமைகளாக இருக்கிறது தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும். தமிழரசு கட்சி தமிழ் காங்கிரசுக்கு இடையிலான இந்த மோதல் இது ஒரு கொள்கை அடிப்படையிலானது என்றதிலும் பார்க்க இது ஒரு பர்சனாலிட்டி கிளாஷ் ஆகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அது தொடர்பில் தான் இன்றைக்கு முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த தமிழரசு கட்சி செல்வநாயகம் அவர்களும் ஜிஜி பொன்னம்பலம் அவர்களும் ஒரே அரசியல் கட்சியில் இருந்து தான் ஆரம்பித்தவர்கள். ஜிஜி பொன்னம்பலம் தமிழ் உருவாக்கிய இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியில் தான் செல்வநாயகம் அவர்களும் உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் மலையக மக்களுடைய வாக்குரிமை, அதாவது இலங்கை சுதந்திரமடைந்த பிறகு மலையக மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டது தொடர்பில் செல்வநாயகம் அவர்கள் தமிழ் காங்கிரஸில் இருந்து வெளியேறி தமிழரசு கட்சியை உருவாக்குகின்றார். இப்போ என்னென்றால் இந்த தமிழரசு கட்சி இது உருவாகிறதுக்கு முதலே SWRD பண்டாரநாயக்கா அவர்கள் இலங்கையை ஒரு 3 மாநிலங்களாக பிரிக்கின்ற கரையோரம், கண்டி பிரதேசம் மற்றும் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசம் என்று 3 அலகுகளாக பிரித்த ஒரு சமஷ்டி அமைப்பை முன்வைத்திருந்தார். அதனை அந்த நேரத்தில் செல்வநாயகமோ அல்லது ஜிஜி பொன்னம்பலமோ ஏற்றுக்கொள்ளல. அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுக்கான காரணம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் முழு இலங்கையும் ஆண்டதால் அவர்களுக்கு அப்படி ஒரு 3/1 பகுதியை மட்டும்தான் நாங்கள் ஆளலாம் என்ற தேவை ஒன்று இருக்கிறது. அதாவது காலனி ஆதிக்க காலத்தில் தமிழ் மக்கள் அதிகாரத்தை வச்சிருந்ததும் தமிழ் மக்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் அரச பணிகள் எல்லாம் இருந்ததாலேயும் அவர்களுக்கு அந்த தேவை அந்த காலகட்டத்தில் ஏற்படையில்லை. அடுத்து அவர்களுக்கு ஆங்கில மொழியை பேசுவதிலையும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆக தமிழ் மட்டும் சிங்களம் மட்டும் தெரிந்தவர்களுக்கு தான் இது ஒரு இந்த மொழிக் கொள்கை போன்ற பிரச்சனைகள் ஆபத்தானதாக அமைந்தது. இந்த பின்னணியில் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய தமிழ் காங்கிரஸில் இருந்து செல்வநாயகம் அவர்கள் பிரிந்து தனி கட்சி அமைக்கின்றார். ஆனால் இதில் இது வெறுமனே ஒரு அரசியல் மோதல் என்றதிலும் பார்க்க இதுக்கு பின்னாலே ஒரு ஒரு உள்வீட்டு சிக்கலும் இருப்பதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஜிஜி பொன்னம்பலம் பரம்பரை அது ஜிஜி பொன்னம்பலம் இன்றைக்கு பார்க்க ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுநர் என்றதால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருந்ததாக தெரிகிறது. ஆனால் அதற்கு முன்பு அவருடைய ஜிஜி பொன்னம்பலத்துடைய தந்தையார் அப்படி கணபதி பிள்ளை அவர்கள் அவ்வளவு பெரிய அறியப்பட்ட ஒருவர் அல்ல. அவர்கள் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய பின்புலம் இல்லை. உண்மையிலே என்னென்றால் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய தந்தையார் தாயார் இளமை காலத்திலேயே இறந்து போன நிலையில் ஜிஜி பொன்னம்பலத்தையும் அவருடைய சகோதரரையும் ஒரு பாதிரியார் தான் நினைக்கிறேன் சென்ட் ஜோன்ஸோ சென்ட் ஆந்தனிஸ் பாடசாலையினுடைய ஒரு பாதிரியார் தான் வளர்த்து இவர்களை வெளிநாட்டுக்கு கற்பிக்க அனுப்புகிறார். அப்போ அவர்கள் தியோலஜி, அதாவது இறையியல் படிக்கத்தான் அவர்கள் அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கு சென்ற ஜிஜி பொன்னம்பலம் பிறகு தன்னுடைய துறையை மாற்றிக்கொள்கிறார். மருத்துவத்துறைக்கும் பிறகு சட்டத்துறைக்கும் தன்னை மாற்றிக்கொள்கிறார். அதில் ஏனென்றால் ஜிஜி பொன்னம்பலமும் அவருடைய சகோதரரும் அவருடைய பாட்டியிடம்தான் வளர்ந்திருக்கிறார்கள். இப்போ அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து தான் பாதிரியார் ஒருவர் இவர்களை தத்தெடுத்து வளர்த்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறார். அப்போ அவர்களுக்கு பெரிய பின்புலம் இருக்கல. ஆனால் இதற்கு மாறாக செல்வநாயகத்தினுடைய குடும்ப பின்புலம் என்றது உயர்வானதாகவும் நிலையானதாகவும் இருந்திருக்கு. அவர்களுக்கு பல்வேறு தொடர்புகள் இருந்திருக்கு. அந்த வகையில் செல்வநாயகத்தினுடைய மனைவிக்கு இவர் ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய கட்சியில் ஜிஜி பொன்னம்பலத்துக்கு கீழே இருக்கிறதுல அவ்வளவு உடன்பாடு இல்லை. செல்வநாயகத்தினுடைய மனைவியார் மிக ஆளுமை மிக்கவர் என்றும் அவர்தான் இவரை கட்டுப்படுத்துவதாகவும் பல தகவல்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இவர்கள் அந்த கட்சி பிரிகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்குது. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த மலைய மக்களை பதிவு செய்கின்ற அந்த விஷயம் ஒன்று இவர் அவர்களை, அதாவது அவர்களுடைய வாக்குரிமையை பறிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்தார் என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இலங்கை சுதந்திரமடைந்த காலகட்டத்தில் இலங்கையர் அல்லாத வெளிநாட்டவர்களும் இந்தியர்கள், பங்களாதேஷியர்கள், பாகிஸ்தானியர்கள் எல்லாம் இருந்திருக்கிறோம். அப்போ அவர்களை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஒன்று இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு சிக்கலான காலகட்டம். இலங்கை சுதந்திரம் அடைகிறது. அப்போ இலங்கை பிரஜைகள் யார் என்ற கேள்வி எழுகிறது. அதை ஒட்டித்தான் இந்த பிரச்சனை வருகிறது. ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் எடுத்துக்கொண்ட முடிவு தமிழ் மக்களை பொறுத்தளவு வரைக்கும்
ஒரு மிக பாதகமான பின்விளைவை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ அந்த விஷயத்தை வச்சுக்கொண்டு தான் இவர்கள் ஜிஜி பொன்னம்பலத்தை செல்வநாயகம் ஜிஜி பொன்னம்பலத்தை துரோகி ஆக்குகிறார். இப்போ இந்த துரோகி அரசியல் அன்றைக்கே ஆரம்பித்து விட்டது. அதை ஆரம்பித்து வைத்தவர் செல்வநாயகம். செல்வநாயகம் வந்து ஒரு கரிய பொலிட்டீஷியன்ஸ். அவரை சிலர் மென்மையானவர், மென்போக்கானவர் என்றெல்லாம் சொன்னாலும் அவர் மிக நச்சுத்தன்மையான ஒரு அரசியல்வாதி. அப்ப இவர் இந்த விஷயத்திலிருந்து துரோகி ஆக்கப்பட்டு இவர்கள் அரசியல் ரீதியாகவும் இந்த முரண்பாடு பல ஆண்டு காலமாகவே தொடர்ந்து வருகிறது. இந்த போட்டிக்கிடையில தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில சார்ந்த அல்ஃபர்ட் துரையப்பாவும் மிக மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக வளர்கிறார். செல்வநாயகம் இதை கொண்டு பொறுக்காமல் அவரையும் துரோகி பட்டியலில் இணைத்துக் கொள்கிறார். என்னால் அவரது தமிழ் கட்சியில இல்லாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருக்கிறார். தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவு இல்லை என்ற அடிப்படையில் அந்த துரோகி கலாச்சாரத்தை செல்வநாயகம் ஆரம்பித்து வைக்கின்றார். இந்த அடிப்படையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் என்றது அரசு சார்ந்த ஒரு கட்சியாகத்தான் அது பெரும்பாலும் தனது செயற்பாடுகளை மேற்கொண்டு வந்தது. இதற்கிடையில் இவர்கள் ஒரு 50-50 என்ற ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள். அதாவது இலங்கையில உள்ள பாராளுமன்ற ஆசனங்கள்ல 50% சிங்களவர்களுக்கும் மிகுதியான சிறுபான்மையினர்கள் எல்லோருக்கும் சேர்த்து 50%, அதனை மற்ற பக்கத்தில் எதிர்க்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். ஏனென்றால் சிங்கள மக்கள் 70% இருக்கும் பொழுது அவர்களுக்கு 50% ஆசனங்களை வழங்குறதுன்றது சாத்தியம் இல்லை. அந்த அடிப்படையில் அது நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் இதனை சோல்பரி குழுவும் இதை நிராகரிக்குது. என்றால் சமூகம் சார்ந்து இப்படி ஆசனங்களை பிரிக்கிறதா ஏற்புடையதா இல்லைண்டு. ஆனால் இதே நிலையில SWRD பண்டாரநாயக்கா 40-60 உண்மையிலேயே அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக இருந்திருக்கும். அந்த நேரம் அதனை ஏற்றுக்கொண்டால். ஆனால் இந்த 40-60, அதாவது 60% சிங்கள மக்களுக்கும் 40% அனைத்து சிறுபான்மையினர்களுக்கும் என்று வழங்கப்பட்டது. ஆனால் அதை ஜிஜி பொன்னம்பலம் அந்த நேரம் எதிர்க்கிறார். என்ன இதெல்லாம் ஏன் நடக்குது என்றால் இது ஒரு ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. இன்றைக்கு அதை பற்றி நினைச்சே பார்க்க இயலாது. 60-40 இன்றைக்கு நினைச்சு கூட பார்க்க இயலாது. ஆனால் அன்றைய நிலையில் அது சாத்தியமாக இருக்கும். ஆனால் இவர்கள் முழு இலங்கையும் தாங்கள் ஆண்ட அந்த பிரமிப்பில் இருந்தவர்களுக்கு இந்த 40-60% ஏற்றுக்கொள்ளலாம் போச்சு. ஆனால் ஜிஜி பொன்னம்பலம் அதை நிராகரிக்கிறார். அதுக்கு பிறகு இவர்களுடைய அரசியலில் 1970களில் தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் தேர்தலில் படுதோல்வி அடைகிறார்கள். 2 முக்கிய கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் தோல்வி அடைகிறார்கள். அதனால் இவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்ற யோசிக்கிறார்கள். அதாவது தமிழுடைய வாக்கை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று யோசிக்கிறார்கள். அப்போ இந்த தமிழர்கள் பலமையாக சொல்கிற இந்த ஒற்றுமையாக இருந்தால் வெல்லலாம், ஒற்றுமையாக இருந்தால் சாதிக்கலாம், கொள்கையை பற்றி அங்கே கதைக்கிறதே கிடையாது. அது என்ன கொள்கை வச்சுக்கிறார்கள் என்றதில்லை, இல்லாமல் ஒற்றுமை வெறுமனே ஒற்றுமை ஆரோக்கியமான ஒரு விஷயம் அல்ல. அந்த அடிப்படையில் இவர்கள் வெறுமனே ஒற்றுமை இல்லாமல் வெறுமனே கொள்கை இல்லாமல் சேருகிறார்கள். சேர்ந்து தேர்தலில் வெற்றி பெறுவதுதான் வேண்டிய ஒரே ஒரு கொள்கை. அந்த அடிப்படையில் தமிழர் விடுதலை கூட்டணியை இவர்கள் உருவாக்கி வாக்கு வங்கியை சுவீகரிப்பதற்காக தமிழீழ கோரிக்கையை வைக்கிறார்கள். அப்போ இந்த கோரிக்கைக்கு பிறகு நடந்த எலெக்ஷனில் பட்டுக்கோட்டை தீர்மானம் இயற்றப்பட்டதும் 77 எலெக்ஷனில் வடக்கு கிழக்கில் தமிழர் விடுதலை கூட்டணி அறுதி பெரும்பான்மையை பெற்றதும் வரலாறு. அப்போ இவர்கள் அந்த வாக்கு வங்கியை பெற்ற பிறகு அதில் ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் நினைக்கிறேன் 77 காலகட்டங்களில் மரணம் அடைகிறார். அவர் மரணம் அடைந்ததை தொடர்ந்து குமார் பொன்னம்பலம், ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மகன் குமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாண நகர தொகுதியில் தனக்கு ஆசனம் ஒன்று தருமாறு தமிழர் விடுதலை கூட்டணியை கேட்கிறார். என்றால் தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் இணைந்து தான் தமிழர் விடுதலை கூட்டணியை உருவாக்கினவர். இப்போ அவர் தந்தையார் இல்லாத காலத்தில் அவர் தனக்கு ஒரு ஆசனத்தை கேட்கிறார் யாழ் நகரத்தில். அதனை வழங்குறதுக்கு தமிழர் விடுதலை கூட்டணி மறுத்து அந்த ஆசனத்தை யோகேஸ்வரனுக்கு வழங்குது. அப்போ தேர்தல் முடிவில் யோகேஸ்வரன் 54%, குமார் பொன்னம்பலம் 24% வாக்குகளையும் பெறுகிறார், விட்டு தோல்வி அடைகிறார். இப்போ 77 இருந்து கிட்டத்தட்ட அவர் மரணிக்கின்ற வரைக்கும் அனைத்து தேர்தல்களையும் தோல்வியே சந்திக்கிறார். அவரால் வெற்றி பெற முடியவில்லை. இப்போ இதில் என்னென்றால் 70ஆம் ஆண்டுகளில் இந்த தமிழர் விடுதலை கூட்டணி உருவானது. அதுக்கு பிறகு அவர்கள் தமிழீழ கோரிக்கையை வச்சது தொடர்பில் கஜேந்திரகுமார் அண்மையில் தமிழ் கேலரிக்கு வழங்கின நேர்காணலில் சொல்கிறாருன்னா, தங்களுக்கு ஒரு தினம் ஒன்று சொல்லல, தங்களோட உறுப்பினர்களுக்கு அது இயல்பாகவே வந்தது, இயல்பாகவே அனுபவத்தின் ஊடாக கண்டுகொள்ளினம் உண்டு. அப்போ தமிழ் காங்கிரஸ் காலங்காலமாக அரசாங்கத்தோடு இணைந்து செயற்பட்ட ஒரு கட்சியாகத்தான் இருந்திருக்கு. அது சுயமாக செயற்பட்டதாக இல்லை.
அப்படி இருக்கக்குள்ள இவர் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களுக்கான தாங்கள் சுயாதீனமான ஒரு முடிவுக்கு தாங்கள் வந்ததாகவும் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவதால ஒரு தமிழ் மக்களுக்கான விடுதலை வேணும் என்ற அந்த கொள்கையை தாங்கள் அழுத்தி பிடித்ததாக சொல்கிறார். அன்றைக்கே நீங்கள் கொள்கை எல்லாத்தையும் இறுக்கி பிடிச்சிருந்தால் தமிழ் மக்கள் உங்களுக்கு எல்லாம் வாக்களித்திருக்கணும். என்னென்னு குமார் பொன்னம்பலம் எந்த தேர்தலையும் வெற்றி பெற இல்லை. ஆனால் அதே குமார் பொன்னம்பலம் அதே நேர்காணலில் சொல்றார், தன்னுடைய தந்தை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பான நிலைப்பாட்டை 1994 தான் எடுக்கிறார். வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்தது 77ஆம் ஆண்டு. வட்டுக்கோட்டை தீர்மானம் வந்து அதை தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கின்றார்கள். அதுக்கு பிறகு விடுதலை இயக்கங்கள் ஆயுதங்கள் எடுக்கிறதையும் தமிழர் விடுதலை கூட்டணி ஆதரிச்சிருக்குது. இப்போ 80களில் அப்போ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் குமார் பொன்னம்பலம் விடுதலை புலிகளை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை 94 எடுக்கிறேன்னு கஜேந்திரகுமாரே தன்னுடைய நேர்காணலில் சொல்கிறேன். இப்போ இதிலேயே முரண்பாடு. நான் கஜேந்திரகுமார் அந்த இளம் ஊடகவியலாளர் வரலாற்றை அறிந்திருக்கீர்கள் என்றோன்னு கஜேந்திரகுமார் தன்னுடைய வாய்க்கு வந்ததையெல்லாம் அவுத்து விடுறார். இது வந்து நீங்கள் வரலாற்றை நீங்கள் மாற்ற இயலாது. நீங்கள் வரலாற்றின் நிகழ்வுகளை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அப்போ அரசு சார்பாக இருந்த தமிழ் காங்கிரஸை வந்து தமிழ் மக்கள் நிராகரிக்கிறார்கள் தொடர்ச்சியாக. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து தமிழ் மக்கள் நிராகரிக்க இன்னொரு காரணம் வந்து செல்வநாயகம் இவர்கள் மீது துரோகி பட்டம் சுமத்தினது. மலைய தமிழருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டதில் இருந்து அதுக்கு பிறகு இவர்கள் வந்து அரசாங்கத்தோடு சேர்ந்து அமைச்சு பதவிகளை பெற்றது போன்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு இவர்கள் தமிழ் காங்கிரஸை வந்து துரோகிகள் ஆக்குறாங்க. அப்போ அன்றைக்கு தமிழ் காங்கிரஸ் அப்படின்னா இன்றைக்கு இபிடிபி மாதிரி இபிடிபி அரசோட சேர்ந்து இணைந்து செயற்பட்டது. அப்போ ஜிஜி பொன்னம்பலம், குமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் வந்து அன்றைய இபிடிபி கட்சிக்கு என்ன அவர்கள் அரசாங்கத்தோடு இணைந்து பயணித்து மக்களுக்கு அபிவிருத்தியையும் உரிமைகளையும் அரசாங்கத்தோடு இணைந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தான் நம்பினோம். அந்த அடிப்படையில் தான் தமிழ் காங்கிரஸ் அன்றைக்கு பயணித்தது. ஆனால் இன்றைக்கு கஜேந்திரகுமார் இதனை ஒரு உருட்டுறார். அடுத்தது இன்னொன்று நாங்கள் பார்க்கணும். கஜேந்திரகுமார் தன்னுடைய நிலைப்பாடு பற்றி தன்னுடைய வளர்ப்பு பற்றி சொல்லுவது. ஏன்னா குமார் பொன்னம்பலம் ரோயல் கல்லூரியில் தான் படித்தவர். அவர் படித்த அதே கல்லூரியில் தான் மகனையும் இலங்கையில் இருக்கிற மிகவும் அதிதரம் செல்வாக்கு மிக்கவர்கள் கற்கின்ற ஒரு கல்லூரி, ரோயல் கல்லூரியில் தான் தன்னுடைய மகனையும் சேர்க்கிறார். அங்கு தமிழ் மொழி இடியத்தில் சேர்த்ததும் பிறகு அவர் இனக்கலவரத்துக்கு பிறகு தமிழ் இல்லாமல் போக அவருக்கு ஏனைய சாதாரண பாடசாலைகளில் தன்னுடைய மகனை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ ஆங்கில பாடசாலைகளில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் கொண்டு சேர்க்கிறார். அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு போய் கற்கிறார். லண்டனுக்கு வந்து சோவாஸில் சட்டம் கற்கிறார். அப்போ இதால் கஜேந்திரகுமாருக்கு தானொரு தமிழன் என்ற உணர்வே உருவாகலை. அவருக்கு தமிழன் என்று உணர்வை வெளிக்கிறது தந்தையார் கொல்லப்பட்டு தேர்தல் அரசியலுக்கு வரைக்குள்ள தான் அவருக்கு தமிழன். இது கிட்டத்தட்ட இஸ்ரேல் ஜிஆர்டி பண்டாரங்கா, ஜேஆர் ஜெயவர்தனா போன்ற கிறிஸ்தவர்கள் தேர்தல் அரசியலுக்காக தங்களை பௌத்தர்களாக மாற்றின மாதிரி இது ஒரு சர்வதேச தன்னை ஒரு இலங்கை பிரஜையாக எண்ணி இருந்த கஜேந்திரகுமார் தமிழ் வாக்குகளுக்காக தன்னை தமிழனாக நிர்வகிக்கிறார். வேட்டி கட்ட வலிக்கிறார். வேட்டி கட்டுறது மட்டுமில்லை, தான் பிரபாரனுடைய வரி உடுப்பையும் போட்டுக்கொள்ளவும் தயாராக தான் இருந்தவர். அப்படி அந்த பேட்டியிலேயே அது மிக வெளிப்படையாக தெரியுது. அப்போ இந்த குமார் பொன்னம்பலத்தினுடைய அரசியல் என்றது வந்து ஒரு தோல்வியடைந்த அரசியலாகத்தான் இருக்குது. அவர் விடுதலை புலிகளை ஆதரித்தா என்ன செய்தாலும் அவரால் தமிழ் மக்களுடைய வாக்குகளை புரியலாமல் போச்சு. ஏனென்றால் அந்த தமிழ் மக்களுடைய மனங்களில் ஆழமாக பதிகிற மாதிரி தமிழ் காங்கிரஸ் துரோகிகள் என்ற பட்டத்தை செல்வநாயகம் பச்சை குத்தி விட்டுட்டார். அப்போ அதில் இருந்து இவரால் வெளியில் அவருடைய வாழ்க்கை காலத்தில் வரையிலாமல் போயிட்டு, அப்போ இந்த 2 தலைமுறைக்கு பிறகு 3வது தலைமுறையான கஜேந்திரகுமார் இதில் ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி ஒன்றை வைக்கிறார் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்போ இப்போ குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஜிஜி பொன்னம்பலுடைய அரசியல் பின்னணி சிங்கள அரசியல் கட்சிகளின் தலைவர்களோடு மிக நெருக்கமான உறவை கொண்டவர். அவர்கள் தமிழராக உணரப்படுறதில்லை. கஜேந்திரகுமார் எப்படி தனது 25 வயசு வரைக்கும்
தமிழராக உணரையிலையோ அது மாதிரி அவர்கள் தமிழராக உணரப்பட்டவர்கள் அல்ல. அப்போ இந்த நிலையில் அவர்கள் ஒரு ஹை கிளாஸ் சமூகமாகவும் இருந்தவர்கள், பொலிட்டிக்கல் எலீட்ஸ். அப்போ இதெல்லாம் அவர்களை சமூகத்திலேருந்து பிரித்து வச்சது. அதால் தான் அவர்களுக்கு வரையில்லாமல் போயிட்டு. அப்போ ஏதோ ஒரு வகையில் பிறகு அவர் இந்த அரசியல் தமிழ் அரசியலுக்கு வரணும் என்ற அடிப்படையில் அவர் சில சட்ட நடவடிக்கைகள், இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான விஷயங்கள், சற்று வெளிப்படையாகவே அரசியலை கதைக்கிறது போன்ற பல்வேறு ஸ்ட்ராட்டஜிஸை எடுக்கிறார் குமார் பொன்னம்பலம். ஆனால் அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் பாராளுமன்றத்துக்கு வரையிலாக போச்சு. அதை சொல்லி அவர் சிலர்கிட்ட குறைப்பட்டும் இருக்கிறார். தன்னால் பாராளுமன்றத்துக்கு போயிடாமல் போச்சேன்ற குறியொன்று அவர்கிட்ட இருந்திருக்குது. அதை தடுத்ததில் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு முக்கிய பங்கு இருக்கு என்றால், அந்த 77ஆம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் குமார் பொன்னம்பலத்துக்கு அந்த இடத்தை கொடுத்திருந்தா அவர் தொடர்ச்சியாக தமிழர் விடுதலை கூட்டணியிலேயே வந்திருப்பார். அப்போ இது ஒரு ஸ்ரீதரனுக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீதரன் என்றைக்கு தமிழரசு கட்சியில இருந்து வெளியில் போகிறாரோ அன்றைக்கு அவற்றை வாக்கு வாங்கி போயிடும் என்றால், இப்போ இவற்றை அனுபவம் அதைத்தான் காட்டுது. குமார் பொன்னம்பலத்தினுடைய அனுபவம் அதைத்தான் காட்டுது. அமுதலிங்கம் போன்றவர்கள் செய்யாத தவிர சம்பந்தன் செய்கிறார். கஜேந்திரகுமாருக்கு தமிழரசு கட்சியில ஆசனம் வழங்குகிறார். அதால அவர் இன்றைக்கு ஒரு முக்கிய அரசியல் புள்ளியாக ஒரு பாராளுமன்ற ஆசனத்தையாவது தக்க வச்சு கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அமுதலிங்கம் குமார் பொன்னம்பலத்துக்கு கொடுத்திருந்தா சிலவேளை குமார் பொன்னம்பலம் அமுதலிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தானே ஒரு அரசியல் அந்த தமிழர் விடுதலை கூட்டணிக்கு ஒரு அரசியல் தலைவராக வந்திருப்பார். இந்த அரசியலை நாங்கள் பார்க்கணும். எங்க இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி போகுதுண்டு. இது வெறுமனே ஏதோ நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் தர்மத்தின்படி நியாயத்தின்படி எல்லாம் நடக்கல. இதெல்லாம் ஒரு அரசியல் சதுரங்கமாகத்தான் நாங்கள் பார்க்க வேணும். அப்போ இவர் அரசியலில் நீண்ட தோல்வியில கண்ட குமார் பொன்னம்பலம் 2000ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி கொல்லப்படுறார். சாந்தா என்ற அவருடைய நம்பிக்கைக்குரிய ஒருவரோட வெளியில் போயிருந்த பொழுதுதான் அவர் சுட்டுக் கொல்லப்படுறார். இப்போ இதுக்கு முதல் நாங்கள் இன்னொன்றையும் பார்க்கணும். குமார் பொன்னம்பலமும் ஸ்ரீமாமு பண்டாரநாயக்காவுடைய கடைசி மகன் அனுரா பண்டாரநாயக்காவும் பள்ளி தோழர்கள். இவர்கள் 2 பேருமே ரோயல் காலேஜில் படித்தாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டருடைய பிள்ளைகள் படிக்கிற அளவுக்கான உயர்வான ஒரு பாடசாலையில் தான் குமார் பொன்னம்பலமும் படிக்கின்றார். தந்தையார் ஒரு மிகச்சிறந்த நினைக்கிறேன் தெற்காசியாவிலேயே மிகச்சிறந்த லோயர். ஒரு தடவை இவருடைய வாத திறமை இதுகளுக்காக ஜிஜி பொன்னம்பலம் அவர்களை மலேசியாவுக்கும் அழைத்திருந்தார்கள் நினைக்கிறேன். ஆனபடியால் அவர் அனுராவும் குமார் பொன்னம்பலமும் பள்ளி தோழர்களாக இருந்து ஸ்ரீமாவுக்கு இவர்கள் இருவருமே பிள்ளைகளாகிவிட்டார்கள். அதாவது அனுரா சுதுப்புத்தா, குமார் கழுப்புத்தா. அவ்வளவுத்துக்கு அந்த குடும்பத்திட்ட நெருக்கமாக இருந்தது. சந்திரிகா அனுராவுடைய ரெண்டாவது மூத்த சகோதரி நினைக்கிறேன். ஸோ அப்போ இவர்களுடைய குடும்ப உறவுன்றது மிக மிக நெருக்கமானது. அடுத்தது அவர்களுடைய வாழ்க்கை முறை, இது எல்லாமே தமிழர்களுக்கான ஒரு வாழ்க்கை முறை அல்ல. அது அவர்களுடைய என்ன சொல்றது, ஒரு எலிட் குடும்பத்துக்கான ஒரு வாழ்க்கை முறையாக தான் நடந்தது. இந்த ஒரு மேட்டுக்குடி தன்மை கொண்ட ஒரு வாழ்க்கை முறை தான் அவர்கிட்ட இது இருந்தது. அப்போ இந்த பின்னணியில் இவர் அதுக்கு பிறகு தமிழ் அரசியலுக்குள்ள தமிழர் பாராளுமன்றம் செல்லணும் என்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்கிறார். ஆனால் அந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மக்கள்கிட்ட எடுபடையில். அது ஏற்கனவே செல்வநாயகம் விதைத்த அந்த நச்சு விதை, துரோகி என்ற விதைகள், அவர் வழங்கின அந்த பட்டம் இவர்களை கடைசி வரைக்கும் வெல்ல விடையில்லை. குமார் பொன்னம்பலம் கொல்லப்படுறார். இப்போ இந்த குமார் பொன்னம்பலம் கொல்லப்பட்ட பொழுது அது அரசாங்க தரப்பிலையும் குற்றச்சாட்டு இருக்குது, விடுதலை புலிகள் தரப்பிலையும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது, யார் கொலை செய்தது. அப்போ இந்த சாந்தா என்றவரோடு தான் அவர் வெளியில் போயிருக்கிறார் அன்றைக்கு, சம்பவம் நடந்த அன்றைக்கு. இவர்கள் ஒரு ஹை கிளாஸ் சொசைட்டி. அப்போ இவர்களுக்கு இந்த பெண்கள் தொடர்பான விஷயங்கள்லையும் ஒரு பலவீனங்கள் இருக்கின்றது. நம்ம அதை ஏற்பாடு செய்து கொடுக்கின்றவர்கள் சிங்களவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ இவர்கள் அந்த குறித்த ஒரு வீட்டுக்கு போயிருக்கின்ற இந்த நிலையில தான் இவருக்கு துப்பாக்கி சூடு விழுந்திருக்குது. அப்போ இவர் எங்கே போகிறார் வாரார் என்ற விஷயங்களும் அவருடைய மனைவிக்கும் தெரிஞ்சிருக்கு, கஜேந்திரகுமாருடைய அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. இவருடைய இந்த மரணத்தை அரசாங்கம் விசாரிக்க ஆரம்பித்து ஓரளவுக்கு விசாரணைகள் இறுகி கொண்டு வந்த நிலையில் குமார் பொன்னம்பலத்தினுடைய துணைவியார் விசாரணைகளை நிறுத்தும்படி சந்திரிகாட்ட கேட்கிறார். கேட்டதை தொடர்ந்து அது நிறுத்தப்பட்டதாக உள்வீட்டு தகவல்கள் தெரிவிக்கிறது. என்ன காரணம் என்றால், இந்த விசாரணைகள் சென்றால்
முழுவதுமாக விசாரிக்கப்பட்டால் ஒன்று தன்னுடைய கணவர் எங்கே போயிருந்தார், எங்கே வைத்து அந்த படுகொலை நடந்தது போன்ற விஷயங்கள் வெளியில் வந்துவிடும். அதோட யார் படுகொலை செய்தார் என்ற விஷயமும் வெளியில் வந்துவிடும் என்று இவருடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்த தோழர் டக்ளஸ் தேவானந்தா சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த சம்பவத்துக்கு முதல் குமார் பொன்னம்பலம் அவர்கள் படுகொலை செய்யப்படுறதுக்கு முன்பாக அவர் விடுதலை புலிகளோடையும் ஒரு நெருக்கமான உறவுகளையும் இருந்திருக்கிறார். பயங்கரவாத தடச்சத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்காக வாதாடி இருக்கிறார், எல்லாம் நடந்திருக்கு. இந்த நிலையில அன்று அமைச்சராக இருந்த தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சிறை உண்ணாவிரத கைதிகள் தாங்கள் சந்திக்க வேண்டும் என்று கோரியிருக்கிறார்கள். அதுக்காக அவர் பயணம் அந்த சிறைச்சாலைக்கு சென்றிருந்த பொழுது அவரை படுகொலை செய்கிற திட்டம் ஒன்று அங்கே இருந்திருக்கு. அந்த திட்டத்தில் அவர்கள் நிறைவேற்ற முயற்சி செய்து அவர் அருந்தப்பில் தப்புறார். அது மிக மோசமான காயத்தையும் அது அவருக்கு ஏற்படுத்தி இருந்தது. உயிர் போகிற நிலைமையிலையும் இருந்திருக்கிறார். அதிலிருந்து ஒரு மாதிரி தப்பிட்டார். ஆனால் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்களுக்காக குமார் பொன்னம்பலத்தை ஆஜராகும்படி விடுதலை புலிகள் அவரை கேட்டிருக்கணும். குமார் பொன்னம்பலம் அதை மறுத்திருக்கிறார். மறுத்தது மட்டுமல்ல, தேவானந்தா அவர்களை நினைக்கிறேன் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருக்கணும் நினைக்கிறேன். அந்த பார்க்கின்ற பொழுதுதான் அவர் சொல்லியிருக்கிறார், ஒரு நம்ப வைத்து அங்கே வர சொல்லி நம்ப வைத்து கொலை செய்ய முயற்சி செய்த இவங்களுக்காக நான் வாதாட மாட்டேன் என்று ஒரு பொலிசி வைஸாக ஒரு முடிவெடுத்திருக்கிறார். என்ன இவர் டக்ளஸ் தேவானந்துடைய நண்பர் என்னென்னால் இவரும் அரசாங்க சார்பாக இருந்தவர். டக்ளஸ் தேவானந்தாவும் அரசாங்கத்தினோடு இணைந்துதான் பல்வேறு விஷயங்களையும் சாதிக்கலாம் என்று எண்ணி இருந்தது. ரெண்டு பேரும் பயணித்தது கிட்டத்தட்ட ஒரே வழியில் தான் பயணித்திருக்கிறார்கள். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போ ஏதோ புதுசாக கண்டுபிடித்து புறக்கைக்குள்ளேயே தமிழ் தேசியவாதிகளாக பிறந்தது போல, ஒரு பரம்பரையாக தமிழ் தேசியவாதிகளாக இருந்தது போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார். ஒரு ஊடகவியலாளர் இந்த கேள்வியும் கேட்க முடியாதவராக அல்லது வரலாற்று பின்னணி அறியாதவராக இருந்தார் என்றதற்காக கஜேந்திரகுமார் தான் நினைத்தது எல்லாம் அதில் சொல்கிறார். இப்போ உண்மையிலேயே ஜிஜி பொன்னம்பலமோ குமார் பொன்னம்பலமோ தமிழ் தேசியவாதிகளாக எப்பவும் இருக்க தமிழர்களாகவே இருக்கையில் அவர்கள் இலங்கை பிரஜைகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆளும் குழுமத்தோடு மிக நெருக்கமானவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கஜேந்திரகுமாரும் அப்படித்தான் இருந்தவர். 2001ஆம் ஆண்டு, அதாவது அரசியலில் குதிக்கிற வரைக்கும் அவர் அப்படித்தான் இருந்தவர். அதுக்கு பிறகுதான் அவர் அரசியலில் குதிச்சோன்னு தன்னுடைய கலரை, தன்னுடைய நிறத்தை அவர் மாற்றிக்கொள்கிறார், தன்னுடைய உடையை மாற்றிக்கொள்கிறார், தன்னுடைய கொள்கையையும் மாற்றிக்கொள்கிறார், கொள்கையை வரிஞ்சு இழுக்கிறார். அடுத்தது இந்த குமார் பொன்னம்பலத்தினுடைய கொலையில் அரசாங்கம் இதை நெருங்கி இவரை பிடிச்சிருந்தால் யார் கொலை செய்தவர்கள் என்று தெரிந்துவிடும். அப்போ அந்த யார் கொலை செய்தவர்கள் என்று தெரிந்தால் ஏற்கனவே அந்த இந்த கொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் நெருக்கமான உறவு இருந்திருக்குது என்றொரு விஷயமும் அங்கே இருக்குது. குமார் பொன்னம்பலத்தினுடைய மனைவியார் ஏன் இந்த விசாரணைகளை நிறுத்த சொல்லி கேட்டார் என்றது அவர் கொல்லப்பட்ட இடம், அடுத்தது கொல்லப்பட்டது யார் கொன்றார்கள் என்ற விஷயம். விடுதலை புலிகள் அரசாங்கத்துக்கு கொல்ல வேண்டிய அவ்வளவு முக்கியமான தேவை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. ஏனென்றால் அவர் அப்படி ஒன்றும் அரசுக்கு முரண்பாடான சிக்கலான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்றது தெரியலை. என்னால் அதிலும் பார்க்க மாறுபாடான கருத்துக்களை கொண்டிருந்தவர்கள் சொல்பவர்கள் எல்லாரும் அங்கே இருந்திருக்கிறோம். அப்போ அரசாங்கம் அதில் ஒரு பெரிய பிரச்சனையை தன்னுடைய அதாவது அரசுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கிறவர்களை கொள்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் செயற்பட்டதாக தெரியலை. அதில் அப்படியே நாங்கள் இதை முற்றுமுழுதாக மறுக்கிறதுக்கும் இல்லை. என்னால் இந்த வழக்குகள் தீர்மானிக்கலாம். ஆனால் இந்த வழக்கு ஏன் இதை நிறுத்தினார்கள் என்றது பல்வேறு கேள்விகளையும் இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இருந்து வரக்கூடியது விடுதலை புலிகள் தான் இந்த கொலையை மேற்கொண்டார்கள். ஏன்னா விடுதலை புலிகள் கொலையை மேற்கொண்டார்கள் காரணம் குமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு தமிழர் அல்ல என்று சொல்கிறது. ஏன் சொல்கிறேன் என்றால் அவர் ஒரு சிங்கள மக்கள் மத்தியிலேயே வாழ்ந்த ஒரு இலங்கை பிரஜையாகத்தான் அவர் இருந்திருக்கிறார். அவர் தன்னை தமிழராக அடையாளம் காட்டல. அவர்களுடைய வாழ்க்கை முறை, நடை, உடை எதுவுமே தமிழராக இருக்கல. அவர்கள் எலீட்ஸ் குடும்பத்தின் ஒரு பிரதிநிதியாக இருந்தது. அரசாங்கத்தின் உயர் மட்டங்களில் அவைக்கு தொடர்பு இருந்திருக்குது. விடுதலை புலிகள் இவ்வாறானவர்களை எப்பொழுதுமே சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கிறவர். மற்றது தங்களோட தேவைகளுக்கு பயன்படுத்தின பின்பு அவர்களால் பயனில்லை என்று வருகின்ற பொழுது
அவர்களை இல்லாமல் செய்கிறது விடுதலை புலிகளுடைய ஒரு நடைமுறையாக இருந்திருக்கு. அவ்வாறு பல தலைவர்கள், தமிழ் தலைவர்கள் பெரும்பாலும் விடுதலை புலிகளால் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குமார் பொன்னம்பலமும் கொல்லப்பட்டிருந்தால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அந்த இந்த விசாரணைகளை மேற்கொண்டு தொடராமல் தடுத்ததால் இதுக்கான வாய்ப்பும் இருக்குது. என்றால் ஏற்கனவே முதல் பரம்பரையையும் இரண்டாவது பரம்பரையையும் செல்வநாயகத்தினுடைய கட்சி, தமிழரசு கட்சி துரோகியாக்கிட்டு. இப்போ விடுதலை புலிகள் இவரை படுகொலை செய்திருந்தால் இவர்கள் பரம்பரையாக துரோகி என்ற பட்டத்தை சுமக்க வேண்டியிருந்திருக்கு. அதனால் அதில் ஒரு கொம்ப்ரமைஸ் வந்திருக்கலாம், அல்லது யார் சுட்டார்கள் என்றதை காட்டி கொடுக்காமல் இருப்பதற்காகவும் அந்த விசாரணைகளை தொடர வேண்டாம் என்ற வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கலாம். இது விடுதலை புலிகளுக்கும் கஜேந்திரகுமார் குடும்பத்துக்கும் மட்டும்தான் இது தெரியும். ஆனால் அவர்கள் இதை வெளிப்படையாக சொல்ல போகிறதும் இல்லை. அப்படி சொன்னால் ஒன்று தங்களோட தந்தையார் ஒரு துரோகி என்ற நிலைப்பாட்டுக்கு வர வேண்டியது. நம்ம விடுதலை புலிகளை நினைத்ததாக ஓகே, நாங்கள் உங்களுடைய தகப்பனை மாமனிதர் ஆக்கிறோம், நீங்கள் மேற்கொண்டு இந்த விசாரணைகளை தொடர வேண்டாம் என்று சொல்லும்படி, அறிவுறுத்தும்படி சொல்லிக்கலாம். என்ற அந்த ஒரு ஆளை பிடிக்க அந்த நெட்வொர்க் பிடிபடும், அப்படி ஒரு சிக்கலம் இருக்குத்தானே. இது எங்களுக்கு தெரியாது, எக்ஸாக்ட்லி இதுதான் நடந்துட்டு சொல்கிறதுக்கு இடமில்லை. இந்த ரெண்டு பக்கம் ஆதரவு இருக்குது. அதே போல் மற்றும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் குமார் பொன்னம்பலம் தன்னை அழைத்து உரையாடியதாகவும், தேவானந்தா அவர்களுக்காக அவர் தன்னுடைய நண்பர், அவரை இவர்கள் நம்ப வைத்து படுகொலை செய்ய முயற்சியில் தனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது, அவர்களுக்காக நான் வாதாட மாட்டேன் என்றதை மீளவும் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதே நேரம் அவருக்கு விடுதலை புலிகளோடையும் தொடர்பு இருந்திருக்கேன். இந்த விடுதலை புலிகள் அவரையும் பேசும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர் விடுதலை புலிகள் குணாதிசயங்களை அறிந்தவர் என்றபடியால் அதை வெளிப்படையாக சொல்லி இல்லை, அங்கே போகிறதுக்கான இந்த முயற்சியும் எடுக்கலை. ஸோ இப்படி இந்த கொலைக்கு பின்னால் இந்த மர்மங்கள் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் மகேஸ்வரனுடைய கொலை, தியாகராஜா மகேஸ்வரனுடைய கொலையில் விடுதலை புலிகளுடைய பிஸ்டல் குரூப்பை சேர்ந்த வசந்தன் என்பவர், இன்னொரு பேரும் இருக்குன்னு தான் படுகொலை செய்திருக்கிறார். அவரை ஏற்கனவே தியாகராஜா மகேஸ்வரனுக்கு தெரிஞ்சும் இருந்திருக்குது. இது தொடர்பில் மகேஸ்வரனுடைய சகோதரர்களும் தனிப்பட்ட முறையில் அதை விடுதலை புலிகள் தமிழர்களால் அதனை செய்தார்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை வெளிப்படையாக சொல்கிறதில்லை. ஏனென்றால் அவர்கள் செய்ய போகிற அரசியலுக்கு எதிராக அமைஞ்சது. அப்போ விடுதலை புலிகளும் இதுகளை கண்டும் காணாமலும் விட்டிருக்கணும். இப்போ இதுகளில் இருந்து என்ன தெரியுது என்றால், அவர்களுடைய சொந்த உறுப்பினர்கள் கொல்லப்படுகின்ற பொழுது கூட அந்த கொலை செய்தவர்களை ஆதரிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய நல்ல செயல். அவர்கள் என்னுடைய சகோதரனையோ அல்லது என்னுடைய தந்தையோ கொன்று விட்டார்கள் நல்லவர்கள் என்பதற்காக அல்ல, தங்களுடைய எதிர்கால அரசியல் நகர்வுக்கு அது தடையாக இருக்கும். விஜயகலா மகேஸ்வரி நினைக்கிறேன், இவர் கொல்லப்பட்ட உடனே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எடுத்து அழுது இருக்கின்றார், தன்னுடைய கணவரை இவர்கள் புலிகள் கொண்டு விட்டார்கள் என்று. இதை வேறு இடத்திலையும் வேறு சிலர் சுட்டி காட்டி இருந்துச்சுன்னா, பிறகு ஐக்கிய தேசிய கட்சியில் தான் வாக்கு கேட்டிருந்தவர். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த பலரை ஆரம்ப காலத்தில் தியாகராஜா போன்றவர்கள் எல்லாம் விடுதலை புலிகள் சுட்டுப்படுகொலை செய்திருக்கிறார். அப்போ இவர்களை வென்றால் அங்கே சிங்கள பகுதியில் இருக்கின்ற அரசியல் தலைமைகளோடு நெருக்கமாக இருக்கின்ற தமிழர்கள் பொதுவாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். துரியப்பா கொல்லப்பட்டதெல்லாம் குமார் பொன்னம்பலம், மகேஸ்வரன் போல துரியப்பா, தியாகராஜா போன்றவர்களை புலிகள் படுகொலை செய்திருக்கிறார்கள். அது ஏனென்றால் இவர்களை தமிழர்களாக இவர்கள் எண்ணில் அவர்கள் ஒரு சிங்களவர்கள் என்ற மாதிரி தான் இவர்களுடைய கணிப்பு இருக்குது. அதுக்கு வேறு ஒரு காரணமும் தேவையில்லை. விடுதலை புலிகளுக்கு கொலை செய்கிறதுக்கு ஒரு காரணமும் தேவையில்லை. தங்களுக்கு பிடிக்கலைன்னா கொலை செய்யலாம்ன்றது அவர்களுடைய நியதி. அப்போ இப்படி இதெல்லாம் கதைச்சவர் இப்போ 2001 தேர்தல் அரசியலுக்கு வாரார். தேர்தல் அரசியலுக்கு வந்தால் அப்படியே ஒரு குத்துக்கரணம் அடித்து, ஒரு இலங்கை தேசிய பிரஜையாக இருந்தவர் அப்படியே ஒரு குத்துக்கரணம் அடித்து வெள்ளை வேட்டியும் கட்டி தமிழ் தேசியவாதி ஆகிறார். அதோட விடுதலை புலிகளுடைய ஒரு கொள்கை பரப்பு செயலாளராகவும் தன்னை காட்டிக்கொள்கிறார். விடுதலை புலிகளும் பார்க்க அந்த கொள்கையில் தாங்கள் தான் உறுதியாக இருப்போம் என்று இப்போ கஜேந்திரகுமார் கதை அளந்து வாரார். இப்போ இந்த கஜேந்திரகுமாருடைய பல்வேறு விஷயங்களையும் கதைச்சு கொண்டு வாரோம். அதில் இப்போ அண்மையில் சொல்கிறது புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம், அல்லது தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம்.
ஆனால் இப்போ கஜேந்திரகுமார் என்ன சொல்ல பார்க்குறாருன்னா, தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம், தனி தமிழ்நாடு அல்ல, அல்லது தமிழீழ தனியரசு அல்ல என்று சொல்கிறார். அதாவது விடுதலை புலிகள் சமஷ்டியைத்தான் கோரினார்களே ஒழிய பிரிவினையை கோரியல் என்று சொல்கிறார். அதாவது இரு தேசம் ஒரு நாடு, அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய கொள்கையாக இருக்கக்கூடிய, தற்பொழுது கொள்கையாக இருக்கக்கூடிய இரு தேசம் ஒரு நாடு தான் விடுதலை புலிகளுடைய கொள்கையும் என்று சொல்கிறார். இது சம்பந்தமாக ஒருவரோடு பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், 2001 அந்த பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் விடுதலை புலிகளும் இராணுவமும் முகமாலையில் சந்தித்ததாகவும், அந்த சந்திப்பின் போது அங்கிருந்த வரவேற்பு பலகைகளில் எல்டிடிஇ வரவேற்கிறது என்ற அந்த வரவேற்பு பலகையில் இருந்த அகற்றப்பட்டுட்டுதுன்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் ஹோம்லேண்ட், அவர்கள் அதில் எச்ச போடையில் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் என்று மட்டும் விட்டுருக்கணும், நீக்கிப்பட்டுட்டுது, அதில் எச் போடையில். ஆனால் அது அதாவது லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் ஹோம்லேண்ட் என்று தான் அது 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 ஆங்கிலத்தில் வாசிக்கப்படுது. விடுதலை புலிகளின் தமிழ் தாயகம் என்ற மாதிரி தான் அது குறிக்கலாம். தமிழில் அது மாற்றல. இப்போ ஃபெடரல் பார்ட்டி சமஷ்டி கட்சி தமிழில் இவ்வளவு இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்குது, ஆங்கிலத்தில் சமஷ்டி கட்சியாக இருக்குது. அப்போ இந்த இந்த மயக்கம் உண்டு அதில் இருக்காது. விடுதலை புலிகள் திட்டமிட்டு செய்தார்களா இல்லையான்றது விடுதலை புலிகள் தான் சொல்லணும். இப்போ விடுதலை புலிகளுக்கு யார் சொன்னாலும் அதை கேட்குறதுக்கு அவர் விடுதலை புலிகள் இருக்கையில் இவர் விடுதலை புலிகள் இருக்கையில் என்று சொல்கிறதுக்கு தான் ஆக்கள் இருக்கையொழிய விடுதலை புலிகள் என்று சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. அது பிரபாகரன் தனிநபர் வழிபாட்டுக்கால ஒரு கல்ட்டை உருவாக்கினார். அதை பிரபாகரனோடையே அது மரணித்து போச்சு. அங்கே கொள்கையும் இல்லையோ ஒன்றும் இல்லாதபடியால் அது மரணித்து போச்சு. இப்போ கஜேந்திரகுமார் சொல்லலாம் இதுதான் தலைவர் சொன்னாண்டு, இன்னொரு ஆள் சொல்லலாம் இதைத்தான் தலைவர் சொன்னாண்டு, இது இப்படியே போயிடும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்தது இவர் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாருன்னா, இந்த மத்திய தமிழ் கட்சிகளை பற்றி இவர் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார் கஜேந்திரகுமார். இவையெல்லாம் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேணும். இந்த புலொட்ட இபிஆர் லெப்டலோ சமத்துவ கட்சி இவையெல்லாம் தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேணும், திருந்த வேணும், அந்த கொள்கையில் உறுதியாக வரணும் தங்களை மாதிரி. கஜேந்திரகுமார் தன்னை தமிழர் என்று உணர்ந்தது 2001. கஜேந்திரகுமாருக்கு அதுக்கு முதல் என்ன போராட்டம் நடந்தது என்னது பற்றின்றது என்ன தெரியுமா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ மற்றவர்களை திம்பு கோட்பாட்டை கொண்டு வந்தவர்களை அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அவர்கள் தவறுகள் இழைத்திருக்கிறார்கள், அவர்கள் படுகொலைகளில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், இதெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் அவர்கள் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார்கள். தேவையான நேரம் அவர்கள் மன்னிப்பும் கேட்க தயாராக இருக்கணும், ஏற்கனவே கேட்டிருக்கணும். விடுதலை புலிகளை போல தாங்கள் செய்ததெல்லாம் நல்ல படுகொலை என்று ஒரு தரம் சொல்லல. விடுதலை புலிகள் மட்டும்தான் இந்த கொலைகளை நல்ல படுகொலை. அதில் அவர் கஜேந்திரகுமார் ஒரு இடத்துல சொல்கிறார், இப்போ பொட்டு வைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லையன்று. ஆனால் என்னென்ன புலிகள் இருந்திருந்தால் இவருக்கு பொட்டு வைக்கப்பட்டிருக்குமோன்றதை அவர் விளங்கல. ஏற்கனவே தன்னுடைய தகப்பனாருக்கு அவர்கள் தான் பொட்டு வைத்தார்களானதும் தெரியாது. என்றால் அவர் இப்போ கஜேந்திரகுமார் உண்மையிலேயே தன்னுடைய தகப்பன் மீது அன்பிருந்தால் அந்த விசாரணைகளை முழுசாக முடித்து அந்த படுகொலையை செய்தவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். கஜேந்திரகுமார் ஒரு சட்டத்தரணி. ஏன் கஜேந்திரகுமாரால் தன்னுடைய தந்தைக்கு நியாயம் எடுத்து கொடுக்க முடியல? சொந்த அப்பனுக்கே நியாயம் எடுத்து கொடுக்காத ஒரு தனையன் தமிழ் மக்களுக்கு என்னென்னப்பா நியாயம் எடுத்து கொடுப்பீங்க? என்னென்னு நம்புறது நாங்கள் உங்களை? முதல்ல சொந்த அப்பனுக்கு நியாயம் கிடைக்க பண்ணுங்க. யார் கொலை செய்தார்கள், ஏன் கொலை செய்தார்கள், கொலை செய்தவரை குற்றவாளி தண்டனையை கொடுங்க. அதை கூட செய்ய இயலாத ஒரு சட்டத்தரணியான நீங்கள் தமிழ் மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுப்பேன் என்னென்று போய் சொல்கிறீங்கள்? அனந்தி இருக்கிறான், அனந்தியினுடைய கணவர் கொல்லப்பட்டார், சரணடைந்த பிறகு கொல்லப்பட்டார். அனந்தி போராடுகின்றான், சாட்சியம் அளித்திருக்கிறான். அனந்தி ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் சென்று சாட்சியம் கொடுக்குறான். நீங்களே நகரவே இல்லை. கஜேந்திரகுமார் முதல்ல தன்னுடைய அப்பனுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் தமிழ் மக்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பேன்னு சொல்லுங்க, நம்பலாம். இப்போ கனகிடங்களில் நீங்கள் சுமந்திரனை எழுந்த மனமெல்லாம் அடிக்கிறீர்கள். குறைஞ்சபட்சம் சுமந்திரன் விடுதலை புலிகள் தனக்கும் விடுதலை புலிகளின் கொள்ளைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். தனக்கு ஆயுத போராட்டத்தில் நம்பிக்கை, தான் போய் ஆயுதம் எடுத்து போராட போகிறீல. ஆனால் அப்படியே எனக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்தை நான் மற்றவைக்கு சொல்ல இல்லாது.
ஆனால் நீங்கள் பொட்டு வைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லைன்னு சொல்கிறீர்கள். உங்களுடைய அப்பருக்கு யார் பொட்டு வச்சேன்னு இன்னும் தெரியாது. புலிகள் பொட்டு வச்சேன்னு தான் சொல்லப்படுது. பொட்டு வச்சுட்டு அதை மறைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு மாவீரர் பட்டமும் கொடுத்து உங்களை அரசியலுக்கு கொண்டு வந்து வர விட்டு கிடக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கொள்கையில் உறுதியானவர்கள் என்று. கஜேந்திரகுமார், நீங்கள் உங்களோட கொள்கையில் உறுதியானவராக இருந்தால், நீங்கள் மட்டும்தான் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறதா இருந்தால், தமிழ் மக்கள் இன்றைக்கு உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். ஏன் தமிழ் மக்கள் உங்களை நம்பல? இப்போ உங்களுக்கு இருக்கிற ஓட் பேங்கும் தோழர் டக்ளஸ் தேவானந்தாக்கு இருந்த ஓட் பேங்கும் ஒன்று தானே. தோழர் டக்ளஸ் தேவானந்தா என்ன சொன்னார்? மக்கள் எனக்கு இன்னும் 2-3 ஆசனங்களை தந்திருந்தால் நான் பெருசாக சாதிச்சிருப்பேன் என்று. ஆனால் மக்கள் கொடுக்கல. நீங்களும் டக்ளஸ் தேவானந்தாவும் அதே நிலைமையில் தானே இருக்கிறீர்கள். உங்களோட தாத்தா ஜி பொன்னம்பலம் செய்த அதே அரசியலை தான் டக்ளஸ் தேவானந்தா செய்கிறார். அரசாங்கத்தோடு இருந்து ஏதாவது சாதிக்கலாம் என்று பார்க்குறேன். அது சரிப்பிள்ளை இல்லை, எனக்கு அதுகளில் உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் உங்களோட பரம்பரையில் இருந்து செய்த அதே அளவில் தான் தோழர் தேவானந்தாவும் பார்க்குறேன். பிறகு நீங்கள் இப்போ ஆக்களை எல்லாரையும் திருத்தி ஞானஸ்தானம் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் போராட்டத்தில் ஒரு கல்லு கூட எறியலை. அன்றைக்கு அந்த இளைஞர்கள் டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கலாம், சித்தார்த்தனாக இருக்கலாம், சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், அவர்களோட சின்ன வயசில் 16 வயசில் தங்களை உயிரும் வேண்டாம் என்று அவர்கிட்ட அரசியலோடு எனக்கு உடன்பாடுகள் இல்லை, அது நிறைய தவறுகளும் நடந்திருக்குது. இவர்கள் 1-2 கொலை செய்திருந்தால் பிறகு 100 கொலை செய்திருக்கிறார். நீங்கள் போற்றுற தலைவர் 100 கொலை செய்திருக்கிறார். அதனுடைய இதில் விடுதலை போராட்டத்துக்காக ஒரு கல்லு கூட பொறுக்காதால். ஆனால் இப்போ இருந்தோன்னு நீங்கள்லாம் விடுதலையை முன்னெடுக்கிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுல ஏதாவது ஒன்றும் பொருத்தமாக இல்லை. திம்பு பேச்சுவார்த்தை, திம்பு பிரகடனத்தில், திம்பு தீர்மானங்களை கொண்டு வந்ததில் முக்கியமான ஆட்கள் இந்த 5 கட்சிகளும் தான். தமிழ் காங்கிரஸ் இல்லை, இல்லை கஜேந்திரகுமாரோ இல்லை. கஜேந்திரகுமார் இந்த வரலாற்றில் நீங்கள் 2001க்கு பிறகு தான் வாருங்கள். உங்களோட தந்தையார புலிகளோ யாரோ கொலை செய்த பிறகு தான் நீங்கள் சீனுக்குள்ளே வாரீங்கள் அரசியலுக்குள். அடுத்தது கொலைகளை இன்றைக்கும் நீங்கள் கொண்டாடி கொண்டு புகழ்ந்து கொண்டு வாரது மிக மோசமானதாக இருக்குது. என்ன இந்த பொட்டு வைக்கிற கதையெல்லாம் இழிவான செயல், மனித குல விரோதமான செயல். ஆக்களை கொல்றது, இனப்படுகொலை தொடர்பில் சுமந்திரன் ஒன்றுமே செய்யலை. சுமந்திரன் சும்மா இருக்கிறார். சுமந்திரன் அரசாங்கத்தின் ஆளுன்னு எல்லாம் சொல்கிறீங்களா? இப்போ உங்களோட பரம்பரை அரசாங்கத்தோடு இருந்து வந்த பரம்பரை. அதை நான் பிள்ளைன்னு சொல்லல, அந்த அரசியலை நான் தவறுன்னு சொல்லல. ஆனால் அதை மற்ற மீது சுமத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த பரம்பரையிலிருந்து தான் வந்த நீங்கள் தமிழ் பொலிட்டிக்ஸுக்கு வந்தது ஆக்சிடெண்ட். நீங்கள் ஒன்றும் தீர்மானம் எடுத்து வரையில்லை. இங்கே மக்கள் ஒன்று தரம் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. மக்கள் உங்களுக்கு தந்த ஆசனங்களை பறைச்சிட்டினம். நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வெளியில் நீங்கள் இல்லை. உங்களோட தமிழ் தேசியம் யாழ்ப்பாணத்துக்குள்ளே தான். யாழ்ப்பாணத்துக்குள்ளேயும் இந்த பருத்தித்துறை அந்த 1-2 இடங்களுக்குள்ளே தான் உங்களுக்கு ஒரு பொக்கெட்டாக ஒரு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தலை. நீங்கள் யாழ்ப்பாணத்தின் ஒரு சிறு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள். அப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளே இல்லை. இன்னும் தமிழரசு கட்சியை தான் மக்கள் இன்றைக்கு நீங்கள் என்னதான் தமிழரசு கட்சி மீது சீரடித்தாலும் தமிழரசு கட்சியாக தான் இன்றைக்கு 8 ஆசனங்களை வச்சிருக்குது. இப்போ ஸ்ரீதரன் உங்களோட வந்தாருன்னா ஸ்ரீதரன் அந்த ஆசனமும் இல்லாமல் போகும். தமிழரசு கட்சியில் இருக்கிறபடியால் அவருக்கு ஒரு ஆசனம் இருக்குது. இல்லைன்னால் உங்களோட தந்தையாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் வரும். 77ஆம் ஆண்டு TULFயில் இடம் கொடுத்துருந்தால் அவர் வென்றிருப்பார். TULF இடம் கொடுக்கல, அவர் தோத்துட்டார். கஜேந்திரகுமார் இப்போ நிற்கிறபடியால் அவருக்கு ஓட் பேங்க் இருக்குது. ஸ்ரீதரன் நிற்கிறபடியாக அவருக்கு ஓட் பேங்க் இருக்குது. விட்டுட்டு போனாருன்னா ஓட் பேங்க் இல்லை அவருக்கு. அது ஒருக்கா அவர் வேணுமென்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாம். மற்ற இந்த மற்ற கட்சிகளில் சொல்கிறீங்க, அவைகள் அந்த கட்சிகளோட எந்த கட்சியிலையும் எனக்கு உடன்பாடும் கிடையாது, அவர்களுடைய அரசியலையும் எனக்கு உடன்பாடு. ஆனால் அவர்கள் தங்களை உயிரை துச்சம் என்று வந்து உங்களை மாதிரி இல்லாமல் நீங்கள் தமிழரண்டே அந்த காலகட்டத்தில் உணரையில் அவை அந்த நேரம் தங்களுக்கு உயிர் போனாலும் பிரச்சனை இல்லை என்று திம்பு டோக்ஸுக்கு போய் அதில் அந்த திம்பு பிரகடனத்தை வச்சிருக்கணும். அது பிரபாகரன் மட்டும் கொண்டு வந்தது அல்ல. நீங்கள் இந்த கதையில் ட்வீட் பண்ணக்கூடாது. வரலாற்றை நீங்கள் திருத்தி எழுதிடாது. நீங்கள் முடிஞ்சால் உங்களோட தந்தையின் உயிர் எப்படி போனது, யார் கொலை செய்தது, யூரோப் அங்கே வரைக்கும் கொண்டு போய் அதுக்கு தீர்வு காணுங்க. அதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு நீங்கள் தீர்வு காணுவீங்களா இல்லையான்றதை பார்ப்போம். கதை அளந்து கொண்டிருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அடுத்தது இந்த மாகாண சபையும் பயன்முண்டா திருத்தமும் துப்புக்கட்டையாலையும் தொட மாட்டேன், அது ஒன்றும் வேலைக்காகாது. நீங்கள் சொல்கிறத ஒன்றுமே வேலைக்காகுது இல்லையே. நீங்கள் யுத்தம் முடிஞ்சுது, 2001 அரசியலுக்கு வந்த நீங்கள் 26 வருஷமாக நீங்கள் என்ன பிடிங்க? நீங்கள்
சுமந்திரனை விடுங்க, சுமந்திரன் கள்ளனோ துரோகியோ என்ன, அந்த நேரம் உங்களுக்கு தரப்பட்ட பட்டத்தை நீங்கள் இப்போ சுமந்திரனை கொடுக்குறீங்க. உங்களுடைய தாத்தாக்கு செல்வநாயகம் கொடுத்த பட்டம், அதை நீங்கள் இப்போ சுமந்திரனுக்கு கொடுக்குறீர்கள். நீங்கள் இப்போ பழி தீர்க்கிறீர்கள். இது இந்த எலிட்ஸ் குரூப்புன்ற பரம்பரை அரசியலை தொடர்றீர்கள். உங்களுக்குள்ள கட்சியில் கொள்கை வேறுபாடு இருக்கிறவங்க எனக்கு தெரியல. தியாகி துரோகி அவையும் அதைத்தான் சொல்கிறீங்க, நீங்களும் அதைத்தான் சொல்கிறீங்க. மற்றும்படி நீங்கள் அங்கே ஒன்றும் பெருசாக சாதிக்கிறவர்கள் மாதிரி மக்கள் நம்புறதுக்கான இந்த முயற்சியும் நீங்களும் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்போ இந்த இனப்படுகொலை என்ற விஷயத்தில் சுமந்திரன் என்ன சொல்கிறார் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் அது இனப்படுகொலை தான். ஆனால் இதை சர்வதேச சட்டத்துக்கு அமைய இதை கொண்டே நிரூபிக்க இல்லாமல் இருக்கண்டு. சுமந்திரனுக்கு தெரியாது, சட்டம் தெரியாண்டு வைப்பவன். இப்போ கஜேந்திரகுமார் பரம்பரை சட்டத்தரணிதானே. ஜிஜி பொன்னம்பலம் தெற்காசியாவிலேயே ஒரு பிரதான சட்டத்தரணி. உங்களோட அப்பா குமார் பொன்னம்பலம் அவரும் ஒரு சிறந்த சட்டத்தரணி. நீங்களும் சட்டம் படிச்சினீங்கள். ஏன் நீங்கள் நிரூபிக்கலை? இன்னும் உங்களுடைய அப்பாவுடைய மரணத்தை தானே நீங்கள் கொண்டே இது இந்த சாட்சியம். இங்கே ஒரு தமிழர், என்னுடைய தந்தை ஒரு பிரபல்யமானவர் கொல்லப்பட்டிருக்கிறார், அவர் தமிழரால் என்றபடியாக தான் கொல்லப்பட்டவர் என்று நீங்கள் போய் சாட்சியம் கொடுத்துருக்கலாம் தானே கஜேந்திரகுமார். நீங்களே எங்களுக்கு நேர்காணல் தரக்கூடாது. நீங்கள் போய் கேள்வி கேட்காத ஊடகங்களில் போய் குந்தி இருந்து கொண்டு காய்க்கிறீங்க மத்தியால கணக்காக. எங்கேயாவது கேள்வி கேட்குற ஊடகங்களில் போய் கேள்வியை கேட்க விடுங்களேன், பதில் சொல்லுங்களேன் அதுக்கு. மற்றது இந்த இனப்படுகொலை விஷயத்தில் இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சர்வதேச இரத்தமும் சதையுமாக இருக்கின்ற பொழுது கூட அனைத்து மனித உரிமை, இப்போ நீங்கள் போற்றுகின்ற நீங்கள் தானே சர்வதேச சமூகம் வந்து தலையிடணும், சர்வதேச பொறிமுறை வேணும் என்றெல்லாம் கேட்குறீங்கள். இந்த சர்வதேச பொறிமுறையை வழங்கக்கூடிய அனைத்து மனித உரிமை அமைப்புகளில் ஒற்று அமைப்பு கூட இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததுன்னு சொல்லலை. அவை சொன்னவை என்னென்றால், இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இரத்தமும் சதையும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது லண்டனில் நடந்த ஃப்ரண்ட்லைன் சந்திப்பில் இந்த மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் வந்து சொன்ன விஷயம், அங்கே யுத்த குற்றம் நடந்திருக்குது, ஆனால் திட்டமிட்ட இனப்படுகொலை நடக்கலை என்று தான் நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் அந்த கொலைகளை தூண்டினதில் விடுதலை புலிகளுக்கும் பங்கு இருக்குது என்று தான் சொல்லினோம். அப்படி இல்லை என்று தெரிஞ்சால் கஜேந்திரகுமார், நீங்கள் ஒரு சட்டத்தரணி, பரம்பரை சட்டத்தரணி, நீங்கள் வழக்கு போடுங்க. வழக்கு போட்டு சுமந்திரன் பொய் என்று நீங்கள் நிறுவீங்க. சுமந்திரன் செய்யலைன்னு மற்றவன்லேயே கொடுத்து ஆட தெரியாதவனுக்கு மேடை சரியில்லைன்ற மாதிரி நீங்கள் 26 வருஷமாக மற்ற வேலை புலிகள் கொஞ்ச காலம் அவ கல்லெறிஞ்சு போடணும், இவ கால் தடம் போட்டுச்சுன்னா அதால் தான் நாங்கள் தமிழ்களும் எடுக்கலைன்னு சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். சுமந்திரன் விடையில், சம்பந்தன் விடையில், செல்வம் விடையில், சுரேஷ் விடையில் நீங்கள் ஒன்றை செய்து காட்டுங்க. இனிமேல் கஜேந்திரகுமார் வந்து பப்ளிக்கில் கதைக்கிறதுக்கு முதல் 2 விஷயம் செய்யணும். ஒன்று, கஜேந்திரகுமார் தன்னுடைய தந்தைக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கணும். இறந்த குமார் பொன்னம்பலத்துக்கு நியாயத்தை கிடைக்க செய்யுங்க. அதை கொண்டே ஐக்கிய நாடுகள் சபையில் சாட்சியமாக கொடுங்கோ என்ன நடந்தது. அரசாங்கத்துக்கு இப்போ இல்லை, அரசாங்கம் இப்போ சந்திரிகாண்ட அரசாங்கம் இல்லை, புது அரசாங்கம் இருக்குது, அவையிட்ட அழுத்தத்தை கொடுங்க. அவை கணக்கை காட்சின பண்ணால் நீங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டே சொல்லுங்க, கண்டுபிடிக்க சொல்லி. அதுக்கு பிறகு நீங்கள் இந்தியாவிட்ட வந்து கதை கேட்கக்குள்ளே சொல்லுங்க, இந்த 13வது திருத்தம் ஒன்றும் சரி வராது. அங்கே போய் யார் இந்தியாவிலேருந்து வந்தாலும் போய் காய்க்கிறீங்க, எந்த இந்திய தூதுவர்களோட கதைக்கிறீர்கள், போய் அவையிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் சரி வராது, 13வது திருத்தம் ஒன்றும் சரி வராது, இதுதான் நாங்கள் கேட்குறோம். அப்போ நீங்கள் சாத்தியமானதுன்றதை எடுத்து கொடுப்போம். மக்கள் உங்களை நம்பினோம். ஏன் மக்கள் உங்களை நம்பாமல் தமிழரசு கட்சியை நம்பினோம், ஏன் தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கணும்? நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடலாக இருந்திருக்குது. நாங்கள் தொடர்ந்தும் இன்னொரு காணொலியில் உரையாடுவோம். நன்றி.